நானும் விழுந்தேன் பெண்ணெல்லாம் பொய்யா என்னை காதல் இல்லையா நீ சொல்லாத சொல்லில் நான் வாழவில்லையா உன்னை கண்டு காதல் கொண்டு நெஞ்சம் சாய்கிறது நீ தான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லிக் கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ வேண்டும் வேண்டும் நீயே வேண்டும் என்றே நெஞ்சம் சொல்லுதே உன்னை மட்டும் பார்த்திருக்க என் நெஞ்சம் கொஞ்சம் தான் காக்குமா என்னை நீ காணும் போது உன் கண்கள் நெஞ்சுதான் தாக்குமா பெண்ணே நாம் இருக்கும் இந்த இரவிலே ஒரு இனிமைதான் உன்னுள் நான் வந்து கொண்டாடும் நேரம் அல்லவா உன்னை பற்றி பேசும்போது எந்த நெஞ்சம் ஊஞ்சலாடும் என்னில் காதல் காற்று வீச நெஞ்சம் பஞ்சு போல மாறும் பெண்ணே போதும் போதும் என்று நீயும் பொய்கள் பேசினாலும் உன்னை பற்றி மட்டும் நான் நினைக்கும் நெஞ்சம் காதல் செய்திடவே நீ தான் என் காதல் என்று சொல்லவா உன்னை மட்டும் நானும் மல்லிக் கொள்ளவா அடி நீ செல்லும் போது என் காதல் தீராது நீ என்னை விட்டு சென்றால் என் நெஞ்சம் தாங்காது உயிர் போனாலும் போக நீ என்னோடு வாழ உன்னை மட்டும் நானும் நெஞ்சு நினைத்திடவா புத நினைவுகளால் நெஞ்சு நிரப்பிடவா நினைத்திட நெஞ்சம் மட்டும் மறுத்து விட்டால் அந்த நெஞ்சத்தை உன் கையில் கொடுத்திடவா காத்திருக்க நினைக்க எதுவும் தேவையும் இல்ல கொலை கொலையா முந்திருக்கா திரும்பவும் பேய் வந்துருச்சா காலையில கண் முழிச்சு காஃபி ஒண்ணு தந்துருச்சா கொலை கொலையா முந்திருக்கா தூக்கம் போதும் நின்றுருக்கா காலையில மேட்ச் இருக்கு கேஷ் போட்டுக்கு வந்திருப்பா யாருக்கு பாக் பாக் பேயுது டாக் டாக் காட்டுக்குள்ள லாக்லா போயிடுது ஆட்டம் கூடுது ஆட்டடில நிறுது ஆசாக ஆட்டுக்குள்ள ஆட்டம் பாம்பு போடுது அச்சம் அச்சம் அச்சச்சோ அச்சம் அச்சம் அச்சச்சோ அச்சம் உள்ள மச்சம் எல்லாம் பத்திக்கிச்சோ அச்சம் அச்சம் அச்சச்சோ அக்கம் பக்கம் அச்சச்சோ ஆகிட்ட பாதிக்கிட்டு சிக்கிக்கிச்சோ எல்லாம் நம்ம பாரின் நம்பே உங்கள் நம்பர் சொல்லி தினமும் செய்வேன் அசைக்கின்ற ஆடிட்டிங் எல்லாம் ரிப்போர்ட்டிங் காஃபி ஷாப்பை தேவையில்லை கல்லறைக்கு வரீங்க கண்டடிக்கும் ரோஜா செடி கைய வைக்காத டெவல கிட்ட டீசென்ட் தள்ளி நிக்காத வாட்ஸ்அப்பில் ஹாய் சொன்ன கோஸ்ட் பண்ணாத லாஸ்ட் சீன் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாத அச்சச்சோ 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 வணக்கம். உங்களோட பேர்? ராசரத்னம். சரி, இன்றைக்கு உங்களோட பிறந்த நாள்னு சொல்லி உங்களுக்காக பரிசுகள் வந்திருக்கு. எத்தனை பிறந்த நாளை பாட? 70வது பிறந்த நாள். இந்த 70வது பிறந்த நாளைக்கு யார் உங்களுக்காக பரிசுகள் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? யாராக இருக்கும்? தெரியாது. எத்தனை பிள்ளைகளா பாக்கு? உங்களுக்கு 3 பேர். 3 பேர் என்ன பேரும்? சரி, ஓகே. உங்களோட சகோதரங்கள் சைட்டில் யாராவது அனுப்பியிருந்தால் யாராக இருக்கலாம்?
அதுவும் தெரியாது. ஆனால் உங்களில் பாசம் வச்சிருக்க யாரும் தான் அனுப்பியிருக்காங்க. சரியா? சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட்டுகளை ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரி, உங்களுக்காக வந்த கிஃப்ட் ஓகே, இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. என்னவா இருக்கலாம்? பெரும்பாலும் என்ன வந்திருக்கலாம்? ஃபோனா? இல்லை, வேற ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் வந்திருக்கு. சரியா? சரி, உங்களுக்காக இன்னும் கிஃப்ட்டுகள் வந்திருக்கு. சரி, இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. இதுக்குள்ள என்ன வந்திருக்கலாம்? சரி, தராங்க பார்ப்போம். சரி, உங்களுக்காக மணிக்கோடு வந்திருக்குது. உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட் சரி, இதுக்குள்ள ஒன்று வந்திருக்கு. பர்த்டே கிஃப்டா? தராங்க பார்ப்போம் என்னென்ன வந்திருக்குண்டு. சரி, உங்களுக்காக பர்த்டே ஷர்ட் வந்திருக்குது. சரியா? ஓகே, உங்களுக்காக பர்த்டேக்கு வந்த அடுத்த கிஃப்ட் இதுக்கு ரொம்பவே உங்களுக்காக ஸ்பெஷலாக ஒன்று வந்திருக்கு. திறந்து பார்ப்போம்மா, திறங்க. சரி, எவ்வளோவா இருக்கும்? எவ்வளோ வந்திருக்கும்? ஒன்று வந்திருக்கா? ரெடி கூட வந்திருக்கா? ஒன்று அப்படி தான் வந்திருக்கும். அப்படியா? சரி, உங்களுக்காக அதில் 1,00,000 வந்திருக்கு. சரியா? சரி, 1,00,000 காசு அனுப்பியிருக்காங்க, பர்த்டே ஷர்ட் அனுப்பியிருக்காங்க, வாட்ச் அனுப்பியிருக்காங்க, சாக்லேட் அனுப்பியிருக்காங்க. இன்னும் வந்திருக்கு. யாராக இருக்கலாம்? பெரும்பாலும் யார் அனுப்பியிருப்பாங்க? தெரியலையா? யார் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியலையா? உங்களுக்கு இவ்வளோ நான் பார்த்து அனுப்பியிருக்காங்க. யாருன்றே தெரியல. சரி, உங்களுக்காக வந்த அடுத்த கிஃப்ட்டை பார்ப்போம். சரி, உங்களுக்காக சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்குது. அப்படியே கவனமாக வைங்க. சரி, ஓகே, உங்களுக்காக அடுத்த கிஃப்ட் தென்னம்புள்ள அனுப்பியிருக்காங்க. சரியா? தென்னம்புள்ள எல்லாம் அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச யாரும் தான் அனுப்பியிருக்காங்க. உங்களை பார்த்து அனுப்பியிருக்காங்க. கடைசியாக ஒரு கிஃப்ட்டில் இருக்குது யாருன்னு சொல்லி. சரியா? அதுக்கு முதல் நீங்கள் தான் சொல்லணும் யாராக இருக்குமென்னு சொல்லி. சரி, யாராக இருக்கும்? சரி, பிள்ளைகளில் அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த பிள்ளை அனுப்பியிருப்பாங்க. எங்கே இருக்காங்க அவங்க? லண்டனில் இருக்காங்களா? அவங்க அனுப்பியிருப்பாங்களா? தெரியல, அதுவும் தெரியல. சரி, ஓகே, உங்களுக்காக கேக்கில் வந்திருக்கு ஹாப்பி பர்த்டே அப்பான்னு சொல்லி வந்திருக்கு. சரியா? அப்பாண்டா அவள் தான் அனுப்பியிருக்கா. இங்கே இருக்க பிள்ளைகளும் செஞ்சுருக்க மாட்டாங்களா? செய்ய மாட்டாங்களா? கிஃப்டை பார்த்து சொல்கிறீங்க. அப்படியா? இவங்க செய்ய மாட்டாங்க. சரி, ஓகே, உங்களுக்காக கடைசியாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது. அதை பார்ப்போம் அதில் யாருன்னு சொல்லி இருக்குது. சரியா? சரி, இதில் யாருன்னு சொல்லியிருக்கு. அதை அப்படி எத்துறாங்க பார்ப்போம். சரி, ஓகே, உங்களுக்காக உங்களோட மகள் லண்டன்லேருந்து ரூஜா அனுப்பியிருக்காங்க. ஓகே, எதிர்பார்த்தீங்களா அப்பாவுக்கு இப்படி ஒரு கிஃப்டாக வரும்னு சொல்லி? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க மகளுக்கு? பிடிச்சக்கா கிஃப்ட் இல்லை மகள்கிட்ட? சரி, ஓகே, உங்களோட மகள் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் பவுனியா சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் அதோட உங்களோட மருமகன் சார்பாகவும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சரி, ஓகே, வேறு சொல்ல ஆசைப்படுறீங்க மருமகனுக்கு மகளுக்கும்? சரி, ஓகே, பிடிச்சிருக்கு தானே? எல்லாம் பிடிச்சிருக்கு தானே? சரி, ஓகே.